ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன? கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருமே கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கிளவுட் கம்ப்யூட்டிங்னா? கிளவுட் கம்ப்யூட்டிங்னா ஒன்றும் இல்லைங்க. உடனே ஒரு மேகம் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது வந்து ஒரு இமேஜினரி கான்செப்ட் தான். ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இப்போது எதை ஸ்டோர் பண்ணுறதுனாலும் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமே. நீங்கள் வந்து ஒரு ஜிமெயில் ஒரு மெயில் அனுப்புறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் எக்ஸுக்கு மெயில் அனுப்புறீங்கன்னா, நீங்கள் மெயில் அனுப்பிச்சோன்னா என்ன ஆகுது பார்த்தீங்களா? நீங்கள் அதுக்குன்னு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்குறீங்களா? இல்லை. அது உங்களோட கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுறீங்களா? இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இந்த மெயில் அனுப்பிச்ச உடனே இது வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு கூகுள் சர்வரில் போய் சேவ் ஆகுது. ஸோ அங்கே சேவ் ஆகுது. அங்கேருந்து மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு போகுது. ஸோ இதுக்காக நீங்கள் என்ன செலவழிச்சிங்க? ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் இன்டர்நெட் செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா? கிளவுட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகுது. கிளவுடுங்கிறதே ஒரு இமேஜினரி கான்செப்ட். அந்த சர்வர் ரூம்ஸ் தான் நம்ம இன்டெரக்டாக கிளவுடுன்னு சொல்கிறோம். அந்த சர்வர் ரூம்ஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இந்த ஒரு பர்டிகுலர் கிளவுடுன்னு நம்ம சொல்கிறதுக்கு. ஸோ கிளவுட்ஸ் வந்து 3 விதமாக கொடுத்துட்ருக்காங்க. ப்ரைவேட் கிளவுட்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறது நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். பப்ளிக் கிளவுடில் வந்து நீங்கள் போடுறது யாராக இருந்தாலும் பார்க்க முடியும். அண்ட் ஹைப்ரிட் கிளவுட்ஸ் வேறு நீங்கள் வந்து என்ன போஸ்ட் பண்ணுறீங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். சில விஷயங்கள் ப்ரைவேட்டாக இருக்கலாம், சில விஷயம் பப்ளிக்காக இருக்கலாம். ஃபேஸ்புக் இஸ் அன் ஆசம் எக்ஸாம்பிள். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வரது. சில போஸ்ட் நீங்கள் வந்து பப்ளிக்காக வச்சுருப்பீங்க, சில போஸ்ட் ப்ரைவேட்டாக வச்சுருப்பீங்க. ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் இம்ப்ளிகேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபேஸ்புக்குங்கிறது இது நம்மளோட லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆர்கனைசேஷன் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ சர்வர் ரூம் வைக்கணும்? ஒரு எக்ஸ் கம்பெனி எடுத்துக்கோங்களேன், ஒரு எக்ஸ் ஐடி கம்பெனி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பைட்ஸ் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் பண்ணுறாங்க எவ்ரி சிங்கிள் மினிட். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க? அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்டோரேஜ் வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் வைக்கணும். அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் டிகிரியில் தான் அந்த ஹார்ட் டிஸ்க்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை கேர் பண்ணிக்கிறதுக்கு 4-5 பேரை ஹையர் பண்ணும். எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க? அமேசான் கிளவுட் கிட்ட போய் அவங்க வந்து அமேசான் கிட்ட சொல்லிடுவாங்க, ஓகே நாங்கள் வந்து இதை உங்ககிட்ட ஹையர் பண்ணிக்கிறோம்னு சொல்லி மந்த்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் பே பண்ணிடுவாங்க. அமேசான் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனி இல்லாமல் 4-5 ஐடி கம்பெனி பிடிச்சி அவங்க கிட்ட இருக்கவங்களுக்குலாம் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதுல அவங்களோட ப்ரைஸும் ரெடியூஸ் ஆகும், உங்களுக்கும் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் இது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் ஆஸ் அ சர்வீஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி, மூணாவது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இந்த 3 விதமாக பார்க்கலாம். சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்னால் நீங்கள் வந்து மொத்த சாஃப்ட்வேரே வந்து கிளவுடில் தான் இருக்கும். நம்ம நிறைய அப்ளிகேஷனில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எவ்ரிதிங் இஸ் இன் கிளவுட். நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ண தேவையில்லை. இது எடுத்துக்கோங்களேன், கூகுள் ஷீட்ஸ். நம்ம வந்து இன்னும் எக்ஸல் வச்சிருக்கணும்னே தேவையில்லை நம்மளோட சிஸ்டமில். கூகுள் ஷீட்ஸ்னு சர்ச் பண்ணனால போதும், கூகுள் ஷீட் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி இன் கிளவுட். நம்ம அதில் போய் யூஸ் பண்ணிருக்கோம். நம்மளோட சிஸ்டமில் வந்து ரேம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம அங்கே இருக்கிறது யூஸ் பண்ணிப்போம். அது வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். இந்த 3 இதுலேயுமே அதிகமாக ஓடிட்டு இருக்குது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்குது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் தான். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா இதுதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா இங்கே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ வில் மேக் another வீடியோ இஃப் யூ வாண்ட். ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Cheers.